ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யலான் இருக்கேன். அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ரைஸ்லாம் வச்சு குழம்பு கறி கூட்டு அது இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் பார்ட் ரெசிபி ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஸோ அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா முந்தின நாளே நான் வந்து பச்சை பட்டாணி மட்டும் நனைய வச்சுருந்தேன். ஸோ தட் அதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது போக நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும்னு நினச்சேன். பட் அது இல்லை, அது மட்டும் நான் லேட்டாக செய்யணும். பட் இது ரெண்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருந்தால் போதும். லைக் முந்தின டேவே வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லைன்னு எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ தெரிஞ்சோடனே நான் பூண்டு மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டேன். அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தோல் உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பெரிய பூண்டுன்னு இல்லை, சின்ன சைஸ் பூண்டு கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இஞ்சிக்கும் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி வந்து கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும். ரெண்டுமே சேம் குவான்டிட்டி எடுக்கக்கூடாது. பூண்டை விட இஞ்சி வந்து கம்மியாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி வந்து நம்ம டைரெக்டாக மிக்சியில் ஆட் பண்ணால் அது சரியாக அரைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா யுனைட்டி பிரியாணி பாஸ்மதி ரைஸ். இது வந்து யுனைட்டிங்கிறது வந்து ஒரு தனியான பிராண்டு தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா கேட் வந்து இது கூட டைப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் 3/4 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அரிசி நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அது ஊறிட்டுருக்கோம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற டைமில். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். ஸோ சைடில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது கூட அந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது போக உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். தென் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக சாப் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது, இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து காய்கறி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, சின்னதுன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். தென் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு போட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து ரைத்தால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டே கட் பண்ணேன். இன்னும் ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி என்னெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மிளகா, கேரட், பீன்ஸு, தென் வந்து புதினாவும் கொத்தமல்லியிலையும். கொத்தமல்லியில் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, இவ்வளோ தான் லாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். பட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னுமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கூட இன்னுமே அந்த வாசனை நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு நெய்யும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தென் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா வந்துட்டு பிரிஞ்சிலையும் நான் ஆட் பண்ணுறேன். பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம தனியாக வெளியே ஸ்டோர் பண்ணும்போது அது உடனே பூச்சி வந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் எப்போவுமே வச்சுருப்பேன். இது போட்டுட்டு நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இதோட அரோமா வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அது வந்து மாறும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து எப்போவுமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே சாட்டே ஆயிரும். ஸோ மீன் டைம் நான் வந்து இப்போ வந்து முட்டையும் வந்து பாயில் பண்ண போட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரக்கூடிய டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன். அதனால் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதிகமாக செய்யும்போது அதுக்கேற்றபடி எல்லாமே அளவு வந்து கூட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து அகெயின் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா அது வந்து அடி பிடிக்கும் கண்டிப்பாக. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. ஸோ தட் அதோட பச்சை வாசனை வந்து போயிடும். அதுக்கடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன், மிளகா ஃபஸ்ட்டே ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் போட்ட உடனே மிளகாவும் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை.
இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். புதினா வந்து போடும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாமே சுருங்கிரும். அதனால் இது கரெக்டான அளவு தான். உங்ககிட்ட கொத்தமல்லி இலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால அதை நான் வந்து லாஸ்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணலை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அந்த புதினா இலைகளோட ஸ்மெல் எல்லாமே வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு முட்டையுமே இன்னும் பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சைடில் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஹெல்த்தியான ஒரு சத்து மாவு புட்டு செய்ய போகிறேன். ஸோ மாவு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். புட்டு செய்கிறதுக்கு எந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கட்டி கட்டியாக ஆகிரும். கட்டி கட்டியாக ஆகும்போது புட்டு வந்து சரியாக வெந்து வராது. அது ஒரு மாதிரி கட்டியாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக மாவு வந்து உதிரியாக தான் இருக்கணும், பட் வந்து அது வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதுதான் அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து புட்டு வெந்து வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நான் பிரியாணிக்கு எதுவுமே வித்தியாசமாலாம் போட போகிறதில்ல. கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் தான். ஸோ கரம் மசாலா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஒன்று. பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் வந்து கர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். கர்ட் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும் நமக்கு. அதனால நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, சிக்கன் பிரியாணியில் கூட கர்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே எதுக்குன்னா அந்த மீட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கர்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா என்ன அளவுனா, நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 3/4 கப்பு நான் அரிசி எடுத்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நான் வெஜிடபிள் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் அரிசி வந்து போட போகிறேன். இப்போ வந்து நான் உப்பு போட்டு இதில் வந்து உப்பு காரம் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த அரிசி வெந்து வரும்போது அதில் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ இது கொதித்து வரக்கூடிய டைமில் தான் நான் வந்து இப்போ அரிசி வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பெருசாக வந்து கிண்டவே கூடாது. கிண்டினீங்க அப்படின்னா அரிசி வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அரிசி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக கிண்டுறீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். உடஞ்ச அரிசி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்குமே அந்த பாஸ்மதி பிரியாணி நல்லா இருக்காது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சைடில் புட்டுக்குமே வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை மூடிட்டு நம்ம வந்து இப்போ அந்த புட்டுக்குழல் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம விரசி வச்சுருக்கிற மாவில் பாதி வரைக்குமே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போதே உதிர்த்தி எடுத்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து உள்ளே போய் ஒட்டி ஒட்டி இருக்காது, சாஃப்டாகவே அப்படியே வெந்து வரும். ஸோ பாதிக்கு இது ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபில் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மேலேயுமே தேங்காய் வந்து ஆட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். சத்து மாவு புட்டு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நீங்கள் வந்து இன்னும் நிறையா விதமாக சாப்பிட்லாம் சத்து மாவு. பட் இது வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா சுகர்லாம் சேர்க்கணுன்னே இல்லை. பழம் மட்டும் வச்சு இது சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஆல்ரெடி சுகர் அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புட்டு வச்சாச்சு. புட்டு வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வெந்துடும். இந்த மாதிரி ஆவி வரும். தென் பார்த்திங்கன்னா அதோட மனம் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் வச்சு இதை எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் 2 விசில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நேரில் வந்து நல்ல கலராக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் லைட்டாக தான் நான் கிண்டி விடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிண்டுனா அது வந்து உடஞ்சிரும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. பை பாய்.